நண்பர்களே, நீங்கள் ஐஃபோனோ இல்லை ஐபேட் மாதிரி பொருள்லாம் வச்சுருந்தீங்கன்னா ஆப்பிள் நிறுவனத்திலேருந்து உங்களுக்கு ஒரு $15 வரத்துக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ரீசண்டாக ஆப்பிள் நிறுவனம் ஒரு கோர்ட் கேஸில் மாட்டி அதில் நஷ்டஈடு தரதா ஒத்துக்கிட்டாங்க. 2024 வருஷம் டிசம்பர் 13 கலிஃபோர்னியாவில் ஒரு கோர்ட்டில் தான் $95 மில்லியன் தரதா ஆப்பிள் நிறுவனம் ஒத்துக்கிட்டாங்க. அதனுடைய இந்திய மதிப்பு பார்த்தீங்கன்னா 815 கோடி 81 லட்சம். இப்படி 815 கோடி நஷ்டஈடு தர அளவுக்கு ஆப்பிள் என்ன தப்பு பண்ணாங்க? அந்த தப்புனால ஐஃபோன் ஐபேட் மாதிரி ஆப்பிள் ப்ராடக்ட் வச்சுருக்கவங்களாம் என்ன பாதிப்பு உண்டாச்சு? இதையெல்லாம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க. உங்ககிட்ட ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்கோ இல்லை ஆப்பிளுடைய ஐஃபோன் இருக்கோ, எல்லா ஃபோன்லேயும் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் அசிஸ்டண்ட்னு ஒன்று இருக்கும். அந்த வாய்ஸ் அசிஸ்டண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம பலவிதமான கமாண்டை கொடுப்போம். அதெல்லாம் நமக்காக அது செயல்படுத்தும். ஐஃபோன் ஐபேட் மாதிரி ஆப்பிள் டிவைசஸ்க்கு அந்த வாய்ஸ் அசிஸ்டண்ட் பேர் பார்த்தீங்கன்னா சிரி, SIRI. ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு அமேசானுடைய அலெக்ஸா அப்படின்ற வாய்ஸ் அசிஸ்டண்ட்டை பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அப்படி இல்லாட்டி மினிமம் கூகுளுடைய வாய்ஸ் அசிஸ்டண்ட்டாவது இருக்கும். ஐஃபோன் வச்சுருக்கவங்க ஹேய் சிரி அப்படின்ட்டு சொல்லி அந்த வாய்ஸ் அசிஸ்டண்ட்டை ஆக்டிவேட் பண்ணி அவங்க ஒரு கமாண்ட் கொடுத்து அந்த வேலையை செய்ய சொல்லுவாங்க. இதையெல்லாம் சிரி கான்வர்சேஷன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. உதாரணமாக கிரிக்கெட் ஸ்கோர் என்னாச்சு, நாளைக்கு மழை பெய்யுமா, சோன்சோ நபருக்கு ஃபோன் பண்ணு, இந்த மாதிரி கமாண்டெல்லாம் சிரி கான்வர்சேஷன்ட்டு சிரிக்கு சொல்ல அந்த வேலையை சிரி அப்படின்ற அந்த ஐஃபோன் அசிஸ்டண்ட் வேலை செய்யும். இந்த ஆப்பிளுடைய சிரின்ற வாய்ஸ் அசிஸ்டண்ட்டுடைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஆப்பிள் நிறுவனம் கான்ட்ராக்டில் சில ஊழியர்களை எம்ப்ளாய் பண்ணியிருந்தாங்க. பேசிக்காக அந்த ஊழியர்கள் செய்ய வேண்டிய வேலை சிரி கிட்ட கொடுக்குற கமாண்டெல்லாம் சிரி எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக செயல்படுத்துது, அதில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனைகளை களைஞ்சி எப்படி அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுன்றத பற்றி ஸ்டடி பண்ணி அதுக்கான கோடிங் எழுதுறது தான். இந்த இடத்துல தான் ஒரு பெரும் பிரச்சனையாக நடந்திருக்குது. அப்படி ஆப்பிள் நிறுவனத்தினால அப்பாயின்ட் பண்ணப்பட்ட அந்த கான்ட்ராக்ட் ஊழியர்கள்லாம் ஒரு கட்டத்தில் எல்லையை மீறி வரம்பை மீறி எல்லா சிரி கான்வர்சேஷனையும் ஒட்டு கேட்க ஆரம்பித்தாங்க. இப்படி சிரியுடைய மைக்கை யூஸ் பண்ணதுனால ப்ரைவேட்டாக யாராவது பேசிகிட்டு இருக்கிற சமயத்தில் அந்த கான்வர்சேஷனையும் டைரெக்டாகவே ஓட்டு கேட்க ஆரம்பித்தாங்க. யூகேவை சேர்ந்த தி கார்டியன் அப்படின்ற ஒரு நியூஸ் பேப்பர் 2019 இதை பற்றி ஒரு ஆர்டிக்கிள் எழுதியிருக்கிறாங்க. அந்த ஆர்டிக்கிளில் ஆப்பிளுடைய கான்ட்ராக்ட் எம்ப்ளாயீஸ் எப்படி சிரியுடைய ரெக்கார்டிங் ப்ரைவேட் கான்வர்சேஷன்லாம் ஒட்டு கேட்குறாங்கன்றத தெளிவாக எழுதியிருந்தாங்க. ஐஃபோன் யூஸ் பண்ணுறவங்களுடைய ரொம்ப பர்சனல் மேட்டர்ஸ்லாம் அதில் வெளிப்பட்டிருந்ததாக சொன்னாங்க. அது மட்டும் இல்லைங்க, அந்த ப்ரைவேட் கான்வர்சேஷனை வச்சு ஆப்பிள் யூசர்ஸ்க்கு சில கம்பெனிகளுடைய ப்ராடக்டையும் வாலண்டரியாக அதை ரெக்கமெண்ட் பண்ணி ஆடில் வரவழைச்சாங்க. உதாரணமாக யாராவது தன்னுடைய மெடிக்கல் கண்டிஷனை பற்றி பேசியிருந்தால் அவங்களுக்கு ஏதாவது ஒரு மெடிக்கல் கம்பெனியுடைய மெடிசனை ரெக்கமெண்ட் பண்ணி ஏதாவது போஸ்ட் வந்திருக்கும். இப்படி அட்வர்டைஸ்மெண்ட் ரெவன்யூக்காகவும் அந்த ஒட்டுக்கேட்பு விஷயத்தை பயன்படுத்திக்கிட்டாங்க. இப்படி தங்களுடைய அனுமதி இல்லாமல் ஆப்பிள் தங்களுடைய கான்வர்சேஷனை ஒட்டு கேட்டதற்காக சில பேர் ஆப்பிள் மேலே கேஸ் போட்டிருக்கிறாங்க. இந்த விவகாரத்தில் தான் ஒரு செட்டில்மெண்ட்டுக்காக ஆப்பிள் இப்போ ரெடியாக இருக்கிறாங்க. கலிஃபோர்னியா மாகாணத்தில் ஓக்லாண்ட் அப்படின்ற இடத்துல இருக்கிற US டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜுடைய கோர்ட்டில் போன டிசம்பர் 13, 2024 அன்னைக்கு $95 மில்லியன் நஷ்டஈடு தரதா ஒத்துக்கிட்டாங்க. இந்த பணத்திலிருந்து பாதிக்கப்பட்ட ஐஃபோன் பயனாளிகளுக்கு தலா $15 தரதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. நண்பர்களே, இந்தியாவில் மட்டுமில்ல உலகத்தில் பல கோடி பேர் ஆப்பிள் ஐஃபோனை வாங்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் அதில் இருக்கிற ப்ரைவசி தான். ஆப்பிள் தன்னுடைய ஒவ்வொரு விளம்பரத்திலுமே இந்த ப்ரைவசியை பற்றி அஷ்யூர் பண்ணியிருக்கிறாங்க. ஐஃபோன் யூஸ் பண்ணுறவங்களுடைய எந்த விதமான பர்சனல் டீட்டெயிலையும் நாங்கள் யார்கிட்டையும் ஷேர் பண்ண மாட்டோம், அது தவிர நாங்கள் அதை ஒட்டு கேட்க மாட்டோன்ட்டு பல முறை சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே அதெல்லாம் இப்போது வெளுத்து போச்சு. இனிமேல் ஆப்பிளுடைய அந்த ப்ரைவசின்ற ஒரு கிளைமை பயனாளர்கள் ஏற்றுப்பாங்களான்றது ஒரு பெரிய கேள்வி. நண்பர்களே, ஆப்பிளுடைய இந்த செயல் பல பேருக்கு தெரியாது அப்படின்றதுக்காக ஒரு செய்தியாக நான் உங்களுக்கு இங்கே பதிவிட்டிருக்கிறேன். ஆப்பிள் ஊழியர்களுடைய ஒட்டுக்கேப்பு எல்லா ஃபோன்லேயும் நடந்திருக்கா இல்லை ஒன்லி சில ஃபோனில் நடந்திருக்கான்றது நம்மளுக்கு கிளியராக தெரியாது. நம்ம டைரெக்டாக இந்த மேட்டரில் ஆப்பிளையும் குறை சொல்ல முடியாது. ஏன்னா ஏதோ சில ஊழியர்கள் செய்கிற தவறுனால இப்போ ஆப்பிள் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. விரைவில் இந்த மாதிரி பிரைவசி இஷ்யூலாம் சரி பண்ணிட்டு ஆப்பிள் புதுசாக சிரியில் அப்டேட் கொண்டு வருவாங்கன்றதை நம்புவோம்.
இந்த விவகாரத்தை தவிர இதுவரைக்கும் ஆப்பிள் மேலே யாருமே எந்த ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தியது கிடையாது. அந்த அளவுக்கு ஆப்பிள் உலகின் தலை சிறந்த கம்பெனிகளில் ஒன்றா இருக்குது. நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுன்றது ஆப்பிள் மேலே எந்தவித குற்றச்சாட்டையும் வைக்காத ஒரு பதிவு. இந்த விஷயத்தை உங்களுக்கு கொண்டு வரணுன்ற ஒரு அவேர்னஸ் பதிவு மட்டுமே. நானே கடந்த 10-11 வருஷங்களுக்கு மேலாக ஐஃபோன், ஐபேடெல்லாம் யூஸ் பண்ணிட்டு வரேன். நான் இதுவரைக்கும் எந்த விதமான ஒரு விதி மீறலையும் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை. இருந்தாலும் நம்ம எல்லாம் ஒரு விழிப்போடு இருப்போம். நண்பர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்கிற பட்சத்தில் மறக்காமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் போடுற அந்த லைக் மூலம்தான் யூடியூப் இன்னும் பல பேருக்கு இந்த வீடியோவை கொண்டு போய் சேர்க்கும். மற்றவர்களும் இதனால் கொஞ்சம் உஷாராவாங்க. உங்களுக்காக அடுத்தடுத்து ரொம்ப பயனுள்ள வீடியோக்கெல்லாம் வர இருக்கு. அதனால் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video.